வணக்கம். செய்திகள் வாசிப்பது பிரியா. லாரியை சேதப்படுத்திய மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தூத்துக்குடியை சேர்ந்த ஜெரால்டு என்பவர் டிம்பர் லாரி சொந்தமாக வைத்துள்ளார். இந்த டிம்பர் லாரிகள் நிலக்கரி ஏற்றப்பட்டு மின் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுக்கு நிலக்கரி கொண்டு செல்லும் பணியை ஜெரால்டு டிம்பர் லாரி மூலம் செய்து வருகிறார். இந்த நிலையில் லாரி டிரைவராக செல்வம் என்பவர் இருந்துள்ளார். சில நிறுவனத்தில் டிம்பர் லாரி டிரைவர் செல்வம் பிரச்சனையை உண்டு பண்ணியதால் லாரி டிரைவர் பணியில் இருந்து செல்வத்தை லாரி உரிமையாளர் ஜெரால்டு நிறுத்தியுள்ளார். அதன் பிறகு ஜெரால்டு தன்னுடைய டிம்பர் லாரிக்கு வேறு டிரைவர்கள் மூலம் நிலக்கரியை குடோன்களில் இருந்து ஏற்றி மின்சார உற்பத்தி செய்யும் அனல் மின் நிலையத்திற்கு நிலக்கரி கொண்டு செல்லும் பணி செய்து வந்துள்ளனர். இந்த நிலையில் பணியில் இருந்து நீக்கப்பட்ட டிரைவர் செல்வம் டிம்பர் லாரியில் டிரைவராக பணியாற்றி வந்த நபர்களை தொடர்ந்து மிரட்டி வந்துள்ளார். நேற்றைய தினம் நிலக்கரி ஏற்றிக்கொண்டு வந்த டிம்பர் லாரியை செல்வம் திருச்செந்தூர் ரவுண்டானா அருகில் வைத்து லாரியை மறித்து டிரைவர்களை மிரட்டியுள்ளார். டிரைவர் லாரி அங்கே நிறுத்திவிட்டு சென்று விட்டார். அதன் பிறகு வேறு டிரைவர் மூலம் ஜெரால்டு டிம்பர் லாரியை நிலக்கரியை இறக்கிவிட்டு பைபாஸ் ரோட்டில் உள்ள மரத்தடி குடோனில் லாரியை நிறுத்தியுள்ளார். வெள்ளிக்கிழமை இரவு குடோனில் நிறுத்தப்பட்டிருந்த லாரியை மர்ம நபர்கள் லாரி கண்ணாடியை உடைத்து லாரியையும் சேதப்படுத்தியுள்ளனர். சனிக்கிழமை லாரி உரிமையாளர் ஜெரால்டு லாரி நிறுத்தப்பட்டிருந்த இடத்திற்கு சென்று பார்த்தபோது லாரியின் முன்பக்க கண்ணாடி இரண்டு புறமும் உடைக்கப்பட்டிருந்தது. அதுபோல லாரியில் சைடில் பொருத்தப்பட்டிருந்த இரண்டு கண்ணாடியும் உடைக்கப்பட்டு லாரியும் சேதப்பட்டிருந்தது. இது தொடர்பாக லாரி உரிமையாளர் ஜெரால்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இது பற்றி ஜெரால்டு கூறுகையில், எனது லாரியில் டிரைவராக பணிபுரிந்த செல்வம் பல்வேறு கம்பெனிகளில் பிரச்சனையில் ஈடுபட்டதால் என்னுடைய லாரி டிரைவர் பணியில் இருந்து நீக்கிவிட்டு அதன் பின்பு பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தி வருகிறார். ஆகையால் காவல்துறையினர் உடனடியாக உரிய விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்ய வேண்டும் என்று ஜெரால்டு கூறினார். டிரைவர் ஓடி போயிருக்காங்க, டிரைவரை அடி கொடுத்து அவரை ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஞான வண்டி நம்ம யார்டு கொண்டு இருக்காங்க. நேரத்தைக்கு நைட்டு ஏதோ மர்ம நம்பர்கள் என் கண்ணாடி வண்டியெல்லாம் உடச்சிருக்காங்க. அதுக்கு காவல்துறை எனக்கு எதையும் நடவடிக்கை எடுக்கணும்னு நான் தாழ்மையாக கேட்டு. மர்ம நேரம் உங்கள் டிரைவர் உடைக்கலையா? மர்மம் தான் சொல்ல முடியும். யார் உடைச்சாங்கன்னு தெரியல. தெரியல. சரி, இப்போ நைட்டு செக்யூரிட்டி வாட்ச்மேன்லாம் இருந்தாங்களா இல்லையா? செக்யூரிட்டி வாட்ச்மேனில் இருந்தாங்க. ஆனால் அவர் தூங்கிட்டு இருக்கு நமக்கு தெரியாதுல்ல. அதனால் அவங்களுக்கு தெரிய மாட்டாங்க. யார் பண்ணாங்கன்னு தெரியல. அதுன்னு தெரியல. ஆனால் அந்த டிரைவராக ஓடிட்டு அப்புறம் தான் இந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. அதனால் காவல்துறை கொஞ்சம் பார்த்துட்டு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தாழ்மையாக கேட்டேன். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா? கம்ப்ளைண்ட் தான் கொடுக்க போகுது. அவங்களுக்கு பேசி கொடுத்ததுக்கப்புறம் தான் கொடுக்கணும் எனக்கு. சரி, ஓகே. உங்கள் பேர்? என் பேர் ஜெரால்டு.